அதாவது இன்றைக்கி உலகம் பூரா பார்க்க போனால் தீவிரவாதம் மதவாதம் எதிர்ப்பு தான் இருக்குது. உலகத்தில் பூரா இன்றைக்கி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு இஸ்லாம் என்ன சொல்லுது, சாந்தியும் சமாதானம் அமைதி அந்த வழி தான் காமிச்சு கொடுக்கிறது. இந்த ஆரம்பத்திலேருந்து சில சதிகாரர்கள் செய்த சூழ்ச்சினால் அதை ஒரு அடைமொழியை கொடுத்து இந்த இனத்தை அழிக்கணுங்கிறதுக்காக இத்தனை வேலையும் செய்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அமைதியான முறையை தான் எல்லா மதமும், இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினாங்கிறதெல்லாம் இல்லை, எம்மதமும் சம்மதமே நமக்கு. ஆனால் அந்த எல்லா மதங்களும் போற்றக்கூடியது ஒன்றே சமாதானத்தை தான். அந்த சமாதானம் அரசியல்வாதிகளும் தங்களோட சூழ்ச்சிக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் ஓட்டுங்கிற ஒரு வங்கிக்காக அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை பிளவுபடுத்தி என் மதம் உன் மதம் பணம் அரசியல் அதுக்காகத்தான் இதை சூழ்ச்சியை பண்ணுறாங்களே தவிர எந்த மதமும் ஒரு தீவிரவாதத்தையோ வன்முறையோ தூண்டுறது இல்லை. சில அரசியல் கட்சிகள், சில அரசியல் தலைவர்கள் அவங்களோட சுயநலம், அவங்களோட லாபத்துக்காக அப்பாவி மக்களை, எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை கொல்றது யார்? இவங்க தான். அதனால் எந்த மக்களுக்கு நம்ம ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல வரோம், எந்த இனமும் மனித இனத்தை காக்கிறதுக்கு தான், ஒரு அழிவுக்கு ஏற்படுத்துறதுக்கா அது மதமே அல்ல. அழிவுக்கு ஏற்படுத்துகிற மதம் இல்லை, மக்களை காக்கிறதுக்கு தான் மதமே. அது மாதிரி சில பேர் அரசியலுக்காக பலிகடாயிடாதீங்க. யார் மதத்தை தூண்டிட்டு வர்றாங்களோ அவங்க மக்கள் அதை வெறுத்து ஒதுக்கிட்டா அடுத்த இடம் அந்த ஆயுதத்தை எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வர்ற பின்னால் அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பேசிக்கலாக ஒரு அரசியலுங்கிற கையில் தூக்கிட்டா விளையாடுறாங்களே தவிர அதுக்கு பலிகடாகிறது அப்பாவி மக்கள். அதில் மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். யார் நல்லவன் யார் கெட்டவன் எல்லா வர்ற அடுத்த தலைமுறையும் அதைத்தான் சிந்தித்து ஓட்டு போடணும். என்ன காரணம்னா, யார் நல்லவன் யார் தீயவன் அப்படிங்கிறது. யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம உழைச்சா நம்ம சாப்பாடு, நம்ம கஷ்டப்பட்டதை நமக்கு எந்த கட்சியும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஒன்று தான் இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னு. உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு. யார் மதத்தை இழிவாகவோ குறைவாகவோ நம்ம பேசக்கூடாது, பேசவும் இல்லை. ஆனால் சில பேர் சூழ்ச்சிக்க பலியாயிராத மக்களே. பொதுவாக அமைதியைத்தான் எங்கள் வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. சாந்தியும் சமாதானமும் உருவாகும். முதல்ல நான் சொன்ன மாதிரி அதை பின்பற்றுங்க. அதனால் இந்த இதுக்கெல்லாம் இடத்த கொடுக்காதீங்க. வர்ற தலைமுறை, அடுத்த தலைமுறை ஜென்ரேஷன் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். சில சூழ்ச்சிக்காயிடாதீங்க. இது தமிழ்நாடு. இதில் சகோதரத்துவம், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அத்தனை உறவுகளும் பின்னப்பட்டது இந்த மண். இந்த மண்ணில் விதையை தூவாதீங்க. தூவுறவங்களுக்கு இடத்த கொடுக்காது. அப்படி யார் செஞ்சாலும் அவங்கள நாட்டை விட்டு விரட்டுங்க. அப்போ தான் இந்த அமைதியும் சாந்தியும் சமாதானம் நிலைக்கும். நன்றி.